வணக்கம். அதாவது வாழ்க்கையினுடைய துணைவி எப்படி அமைஞ்சால் வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படிங்கிறத 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் மிக அருமையா எழுதியிருப்பாரு. இல்லத்தன் இல்லவள் மாண்பானால் உள்ளத்தன் இல்லவள் மாணாக்கரை. அதாவது ஒரு மனைவி என்பவள் அன்போட, பண்போட, செல்வம் செழிப்போட அந்த வீட்டை வழி நடத்தினான்னா, அந்த குடும்பம் மிகச் சிறந்ததான குடும்பமா இருக்கும். அதே மனைவி அதுக்கு எதிர்மறையா அமைஞ்சால், எப்பேற்பட்ட உழைப்பாளியாக இருந்தாலும் அவன் நடுத்தெருவுக்கு வருவான் என்பதுதான் அந்த திருவள்ளுவரினுடைய இது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு குடும்பத்தினுடைய கணவனுக்கும், மனைவிக்கும் உள்ள வரவு, செலவுகளை பத்தி அப்பவே எழுதியிருக்காரு. ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு. வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்றைய சிந்தனை தொடர்ல வாழ்க்கை துணைவி. துணைவி அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும். இப்போ துணைவி அப்படின்னா ஒரு கணவனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய அங்கமாகவும், அவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் முக்கிய உறுதுணையாகவும், கணவனுக்கு ஒரு வழிகாட்டியாகவும், ஒளிகாட்டியாகவும் மனைவி என்பவள் இருக்கணும். மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு மனைவி நல்லா அமைஞ்சாச்சுன்னா, அந்த வீடு செல்வ செழிப்போட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையான ஒரு துணைவியா அமையும். இப்போ மனைவி அப்படிங்கிறது மனை என்பது வீடு, வி என்பது விளங்கச் செய்பவள். அந்த வீட்டை அரவணைத்து அன்போட, பண்போட, செல்வ செழிப்போட அந்த வீட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு பேர் தான் மனைவி. இப்போ ஒரு 10 ரூபா சம்பாரிச்சுட்டு அந்த 10 ரூபாயை கொடுத்தா அதை 10,000மாவும் ஆக்கக்கூடிய ஒரு வல்லமையும் திறமையும் மனைவிட்ட இருக்கு. அதே 10,000 ரூபாய் கொண்டு கையில கொடுத்து சம்பாரிச்சுட்டு கொடுத்தா அந்த 10,000 ரூபாயை 10 ரூபாயா ஆக்கக்கூடிய குணமும் பெண்கள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த மனைவிட்ட இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு முக்கிய அங்கம். நம்ம எவ்வளவுதான் ஆண்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வருமானத்தை கொண்டு சம்பாதிச்சாலும் அதுக்கு ஒரு பக்கபலமா ஒரு துணையா இருக்க வேண்டியது அந்த துணைவி. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா, பணம் சம்பாரிச்சு கொண்டு கொடுப்பாங்க. சில இடத்துல கணவன்கள் சம்பாரிச்சு கொண்டு கொடுப்பாங்க, மனைவி அதை பல மடங்கு பெருக்குவாங்க. சில நேரங்கள்ல மனைவியே கஷ்டப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருக்கோம். வீட்டுக்கு பட்டு பத்திரம் தேய்ச்சி பிள்ளைங்களை வளர்த்து வாழ்மையாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரக்கூடிய சரித்திரம் படைச்ச பெண்கள்லாம் இந்த ஊர்ல நம்ம நிறைய டெய்லி நியூஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மனைவி எப்படி ஒரு பக்கபலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு விறகு வெட்டக்கூடிய ஒரு தொழிலாளி அவர் குடும்பத்தோட இருக்காரு. அவர் விறகு வெட்டினாதான் அந்த அவங்களுக்கு அன்றாட சாப்பாடு முறைகளை கழிக்க முடியும். அப்போ விறகு வெட்டிட்டு வந்துகிட்டே இருக்கு மனைவிட்ட கொடுக்குறாரு. விறகு வெட்டின சம்பளத்தை மனைவிட்ட கொடுக்குறாரு. அந்த மனைவி அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கணவன் ரொம்ப வருத்தத்தோட படுத்திருக்காரு. அப்போ அந்த மனைவி கேட்காப்புல, என்னங்க? அப்போ கணவன் சாமின்னு கூப்பிட்றாங்க. என்ன சாமி படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்காப்புல, வருத்தத்தோட அப்படின்னு கேட்காப்புல. அதுக்கு மனைவி சொல்றாப்புல, எதனால என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாப்புல. இல்லை, நீங்க எனக்கு இவ்வளவு உன்னுடைய பணிவிடையெல்லாம் செய்யற, உன்னை ஒரு செல்வ செழிப்போடு என்னால வைக்க முடியலையே, ஒரு நல்ல ஒரு உணவு கூட வாங்கி போட முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த மனக்கவலையை நீ டெய்லி உடுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிட்ட சொல்றாப்புல. அதுக்கு என்ன சாமி உங்களுக்கு என்ன துணையா செய்யணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கு செய்யறேன் அப்படின்ன உடனே, அப்போ சொந்தமா நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், நாங்க பண்ணுங்க அப்படின்னு. தொழில் பண்ணோம்னா கையில பணம் வேணும்ல அப்படிங்கிறப்பல, இல்லை சாமி நீங்க டெய்லி கொண்டு உழைச்சிட்டு கொடுத்த காசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கையில காசு வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க விறகு வெட்டக்கூடிய இதை நீங்களே ஒரு சொந்தமா அந்த விறகை வெட்டி ஒரு சின்ன விறகு கடை மாதிரி போட்டு நீங்க எனக்கு வியாபாரம் பண்ணலாம்லன்னு சொல்லி ஒரு ஊன்றுகோலா சொல்றாப்புல. உடனே அதை கணவன் சரி இதாகி நீ என்ன சொல்றியோ அது பிரகாரம் செய்வோம்னு சொல்லிட்டு மனைவிட்டு இருந்து அந்த காசை வாங்கி அந்த விறகு வெட்டி ஒரு விறகு கடை ஆரம்பிக்காரு. அந்த விறகு கடை நல்ல வியாபாரம் நடக்கு. கொஞ்சம் செல்வ செழிப்பா ஆறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு இறைவனுடைய இது சோதிக்காப்புல. அந்த கடை தீ பிடிச்சிருது. தீ பிடிச்சி கடையில் உள்ள விறகு எல்லாமே எரிஞ்சு போயிருது. அப்படியே மனக்குமுறையில் கணவன் மறுபடியும் அழுது கும்பிடிக்கிட்டு இருக்காப்புல. மனைவி பார்க்காப்புல, ஏன் சாமி அழுகுறீங்க அப்படின்னு கேட்காப்புல. இல்லை, இப்போதான் நம்ம ஓரளவுக்கு லைஃப்ல வாழ்க்கையில எந்திரிச்சு வந்தோம், மறுபடியும் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி அழுகிறாப்புல. அதுக்கு என்ன சாமி கவலைப்படாதீங்க, விறகு தானே எரிஞ்சிருக்கு, அதில் உள்ள விறகுல உள்ள கறிக்கட்டையெல்லாம் இருக்குல்ல, அந்த கறிக்கட்டையை வச்சு நம்ம மறுபடியும் கறி வியாபாரம் பண்ணலாம்ல அப்படிங்காப்புல. உடனே கணவன் அப்படி மனசு உடைஞ்சு போயிருந்த கணவனுக்கு மறுபடியும் ஒரு பக்கபலமா மனைவி சொன்ன உடனே அந்த கறி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றாப்புல. மறுபடியும் அந்த கறி வியாபாரம் பெரிய லெவல்ல செல்வ செழிப்போட மறுபடியும் வாழ்க்கையை தொடங்குறாங்க. அப்போ எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் மனைவி கணவனுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு ஊன்றுகோலாக இருந்தால் அந்த குடும்பத்துல எவ்வளவு கணவனுக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடையும், மனைவியினுடைய பங்கு சரியான முறையில் இருந்தால். அதே மாதிரி இன்னொரு கதையில
ஒரு கணவன் வந்து பயங்கர தொழிலதிபர், டெய்லி சம்பாத்தியம் பண்ணி உழைப்புல அவ்வளோ பெரிய தொழிலதிபர், நல்ல டெய்லி வருமானங்கள் கோடிக்கணக்கில் வருது. ஆனா மனைவி வந்து சிக்கனம் காணாது. கணவன் கொடுக்கக்கூடிய காசுகள் அவர் 10,000 ரூபா கொண்டு வந்தாருன்னா, இங்க 20,000 செலவு இருக்கு. வரவு எட்டுனா செலவு 10 இல்லையா? அதை விட செலவு ஜாஸ்தியா இருக்கு. மனைவிக்கு எதை பார்த்தாலும் ஆடம்பரம், எதை பார்த்தாலும் உடனே வாங்கிடணுங்கிறது. மனைவியினுடைய சொல்ல தட்ட முடியாம கணவன் வந்து சம்பாரிச்சு பண்ணி கொடுக்கக்கூடிய மனைவி வந்து ஊதாரித்தனமாக செலவழிச்சு, கடைசியில அந்த தொழில் நஷ்டமாகி, கடைசியில வாழ்க்கை வந்து அவங்களுக்கு திசை மாறி பெரிய கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆகிறது. அப்போ ஒரே பெண் தான், ஒரே மனைவி தான். ஒவ்வொருத்தருக்கும் மனைவி என்பவள் வந்து ஒருத்தர் ஒரு சரியான ஆளை எப்படி வழிநடத்தி ஒரு விறகு வியாபாரியை எவ்வளவு பெரிய ஆளாக கொண்டு வந்திருக்காருங்கிறதும் ஒரு கதை. அதே போல ஒரு பெரிய தொழிலதிபரை நடுத்தரவுக்கு கொண்டு வந்ததும் ஒரு கதை. ஸோ அதனால வாழ்க்கையில மனைவி என்பவள் வந்து சிறப்பானதாக அமைந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையும் என்ற சிந்தனையுடன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.